Oh. Listo con Emilia. Hmm. Finalidad. Oh. ஓகே. கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா சொல்லி தந்தாச்சு அப்படிதானே? Hmm. Oh. பிஸ்மில்லா ஒவ்வொன்று சொல்லுங்க பாபு இந்த ப்ராக்டிஸை. They dal zal ra ze ze sin shin sa la dad துவாது துவாது எப்படி வரணும்? dad la dad துவாது கடிமம் போதா துவாது. dad. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் அகைன் கேட்கிறேன். இப்ப ஃபாஸ்டா சொல்லணுமா? வர வர டிலே ஆகக்கூடாது. டிலே ஆகாம வரணும். ஓகேயா? ரெடியா? Oh. ஓகே. பிஸ்மில்லா சொல்லுங்க பாபு மோகன்டா. Dal dal ra கூடாது. நீங்க ஸ்டார்டிங் za குழம்புறீங்க. ஸ்டார்டிங் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகினா ஸ்ட்ரக் ஆயிடும். லேட் ஆயிடுவீங்க. dad விளங்குதா? la அது dad. அது ஏன் Oh. நீங்க Oh. ஸ்ட்ரக் ஆகினா கன்ஃபியூஸ் ஆகினா ஸ்ட்ரக் ஆயிடும். ஏன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஒண்ட துவா தே தே தால் தோ தால் இப்படி ப்ராக்டிஸ் பண்ற நேரம் அடுத்த அடுத்த லெட்டர்ஸ் என்ன செய்யும்? ஃபாஸ்டா வந்துடும். அப்படி வார நேரத்துல எங்களுக்கு பெரிய கஷ்டமாயிக்கும். எதை செல்ற எதை விடுற என்ற ப்ராப்ளம் வந்துடும். ஸோ டென்ஷன் ஆகாம இப்ப இதுல உங்களுக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிது சொல்லுங்க பாப்போம். இதுல எந்த எழுத்து கன்ஃபியூஸ் இப்படி வருமான்னு செல்ல தெரியாது, இப்படி வருமான்னு செல்ல தெரியாது டவுட் டவுட் எதுக்குதாதும் Oh. இருக்குது. இதுல எந்த எழுத்துல டவுட்ல Dal. தால். அது உண்மையிலே இப்ப நீங்க சொன்னது தால் தேல் தால் தால் என்று சொல்லக்கூடாது. தேல் இப்ப நீ சொன்ன விஷயம் சரி. நீ சொல்ற ஸ்டைல் சரி. தேல் இது இதான் கொஞ்சம் கச்சு இது. அதைத்தான் நான் இப்ப சொல்லி இதுதான் இப்ப ஒரு சொன்னேன். இப்ப சொன்னேன் நான் இப்ப நீ சொல்ற ஸ்டைல் சரி, நீ சொல்ற வடிவம் சரி. தேல் அதான் நல்ல ஸ்டைல். ஓகேயா? கன்ஃபார்ம் முடிஞ்சா ப்ராப்ளம் ம்? முடிஞ்சா? Da- ஓகே. இப்ப நான் இப்ப கேட்டா சொல்லுமே. Dal. ரைட். Sakamல. Dal. Zal. Ra. Za. ஜா தல எப்படி பாத்தீங்களா? இது ஜாண்டு வராது. எப்படி வரும்? Ze. ஆ ஜே. பாத்தீங்களா? ஜாக்கும் ஜேக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? ரெண்டு மொண்டு அப்படியா? இல்லை. Ze. ஜா ஜே இரண்டு மொண்டான்னு இருக்குது. ரெண்டு ரெண்டு ஸ்டைல் மொண்டா? இல்ல. இல்ல ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இதா? பெரிய டிஃபரெண்ட் ஏன்னா Oh. எஸ். அப்ப அது கவனம் ஆகிக்கணும். அது நாங்க ஜாண்டு உச்சரிக்கிறது பில. ஜே தான் சரி. என்ன சவுண்ட் சரி? Okay. Ze. ஜே. நெக்ஸ்ட். ஜேக்கு பின்னால அடுத்தது. Ze. ம், Sin. ம், Sin. ம். Sad. சுவாது Dad. சுவாது. ப்ராக்டிஸ் பண்ணி பழகல்ல போல வீட்டுல அப்படியா? போன கிளாஸ்ல டோல். மறந்து போயிட்டு. நான் நேத்து சொன்னேன் தானே மறந்து போயிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும்னு சொன்னேனே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அதாவது மிஸ் ஆகின எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நேத்து நான் சொன்னேனேனா. ஓ. சரி. நோ ப்ராப்ளம். நான் ரெண்டு மூணு டிப் கேட்கிறேன். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி பழகிடும். அடுத்த கிளாஸுக்கு சரி நீங்க மிஸ்டேக் வராம சொல்றதுக்கு ரெடி ஆகிடும். சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்டா ஓவன்டா வர வர பாப்போம். Dal. Zal. Ra. Ze.
Seen, sheen, sod, dod. ஆஹ் இன்னைக்கு நான் இதை எத்தனை தடவை கேட்டிக்கிறேன், உங்கள்ட்ட எத்தனை டைப் கேட்டிக்கிறேன் இந்த இப்படி போட்டு போட்டு ப்ளே பண்ணி பண்ணி கவுண்ட் Three பண்ணுங்க. times. 3 டைம் ஆர் 4 டைம்ஸ் பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு 4 டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணினா ஒரு சப்ஜெக்ட உங்களுக்கு அதுல தரவு ஆயிடும், ஃப்ளோ ஆயிடுது. உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகும் இல்லை, எந்த ஸ்ட்ரக் இல்லை, எந்த கன்ஃபியூஸும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழப்பம் இல்லை. ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா போய்த்திருது. அப்ப நீங்க ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ற நேரம், நீங்க செல்ஃபா வீட்ல ப்ராக்டிஸ் பண்ற டைமும் என்ன செய்யணும்? ஒரு 4 டைம் 5 டைம்ஸ் கட்டாயம் நீங்க ரிப்பீட் பண்ணி கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இதுல ஃபுல் தரோவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன சொல்றது? Okay. ஓகே, ஓகே. நாங்க அடுத்த எக்ஸசைஸுக்கு போவோம். ரெடி ஆகுங்க. அதுவும் இதே மாதிரி சொல்லணுமா? ஓகே, ரெடியா? Ready. பிஸ்மில்லா. சொல்லுங்க போங்க. Sod, zal, dod, ze, sheen, dal, ra, seen. மாஷா அல்லா, சூப்பர், வெரி குட். மிச்சமே நல்லா, மிச்சமே பெர்ஃபெக்ட், குட். நெக்ஸ்ட் குயிக், பிஸ்மில்லா, ஸ்டார்ட். Okay. அவனு வேற செய்திருந்தேன் வந்து போயிட்டு. நீங்க ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கணும். நீங்க ஸ்கிரீன் டச் பண்ண வேணாம். நீங்க ஸ்கிரீன்ல ஃபுல் ஃபோக்கஸா பார்த்து கொண்டிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கொண்டு ஒன் டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸி ஆகிக்கும், அல்லது கஷ்டமாயிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பண்ணீங்க? அங்கல பார்த்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கல. அப்படி விளையாண்டா உங்களுக்கு ஸ்கிரீன் போய்த்திடும் குயிக்கா. ம் ஓகே. சீன், தால், ரா, ஷீன், ضاد, ذال, زي, صاد. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனா, லைட்டா டிலே ஆயிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் மோர் ரிப்பீட் அகைன். ரிப்பீட் ஒன்ஸ் மோர், கேட்போம் பார்ப்போம். سين، دال، را، شين، ضاد، ذال, زي, அதுல صاد. சவுண்ட் போதாவே, ஜாட சவுண்ட் வருது இல்லையே, ஹெவியா வரணுமே. தோது, இந்த சவுண்ட் முக்கியம், வெரி ضاد، வெரி இம்பார்ட்டன்ட். தோது. ضاد. ஓகே, ரிப்பீட் கேட்க இருக்கா? ஓகே. நீங்க ஸ்கிரீன் டச் பண்ண வேணாம். ஓகே. அப்போ உங்களுடைய ஸ்கிரீன் டச்சிங்க கொஞ்சம் வேண்டாம், குழப்பம். உங்களுடைய ஸ்கிரீன் டிஸ்டர்ப் ஆகி. ஓகே, பிஸ்மில்லா. سين، دال، را، شين، ضاد، ذال، زي، صاد. மாஷா அல்லாஹ், சூப்பர். அடுத்த எக்ஸசைஸுக்கு மூவ் ஆகுவோம். இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆனது. ஃபாஸ்டா நல்லா வாட்ச் பண்ணி கொண்டு செல்லணுமா? பிஸ்மில்லா. را، دال، ضاد، سين، குழப்பம் زي، குழப்பம். شين، ذال، صاد. இந்த லெட்டர் குழப்பம். இதை எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுது? எப்படி சொல்லணும்? ضاد، ம்? ضاد، வருது இல்லையே, இப்பதான் வருது. துவாதுன்னு வரணுமே. ضاد. ம் அது ஓதுற நேரம் வரணுமா? சொல்ல நேரத்துக்குள்ள வரணும், செல்ல டைம்ல வரணும். ஓகே, திருப்பி கேட்கறேன்னு சொல்லணுமா? را، دال. انا விலங்குல கொஞ்சம் ஸ்கிரீனை டச் பண்ணல. எப்படி வந்து என்னடா ஸ்கிரீன் ஜூம் ஆகிக்கிறது? நான் ஒன்றும் செய்யல. உங்களோட கைப்படாம ஜூம் ஆகாதே. இப்ப இப்ப சரி, இப்ப சரி.
ஸ்க்ரீன்ல உங்களோட உங்களோட டச்சிங் இல்லாம உங்களோட ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகாது. ஓகே, கவனமாக்கணுமா ஓகே ஸ்க்ரீன்ல. ஓகே. ம். ரா دال ضاد سين زي شين ذال صاد. ஓகே, இப்ப சொல்லுங்க, இது லெட்டர் எப்படி வரும்? صاد. சவுண்டா கொஞ்சம் கிளியரா எப்படி? دار கால هنا கட்ட هنا நீ கட் பண்ணிட்டு நான் கட் பண்ணேன். நான் கட் பண்ணேன். சரி அது வந்து அது அந்த- ضاد. ஆ துவாது. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் போமே. குட், நல்ல. ضاد சொல்லுங்க பாபு. صاد ضاد شين زي سين دال ரா ذال. ஓகே, குட். மிச்சமே கவனமா பார்க்கணும் ஸ்கிரீன்ல. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்கிரீன்ல இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகிடும். பிஸ்மில்லா, அடுத்து சொல்லுங்க பாபு. ரா دال ضاد سين زي شين ذال صاد. ஓகே, குட். அடுத்து போமா, ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க ஸ்கிரீன். ரா ذي دال தால் தல. شين நான் சொன்னேன் தால் வரக்கூடாது, தேல். தேல். دال தேல் சவுண்ட் மாத்தக்கூடாது. ரிப்பீட். குயிக். را ذي دال شين ضاد ذال سين صاد. அதனால இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் உண்டு. ஒரு லெட்டரை ஒன் ஷாட்ல சொல்லணும். 2 டைம் 3 டைமுக்கு ரிப்பீட் பண்ணப்படாது. தா வா தா வா தா த த த இப்படி ரிப்பீட் பண்றது. அடுத்து அது மீனிங் என்னன்னா உங்களுக்கு அந்த எழுத்து தெரியாதுன்னு அர்த்தம். இல்லைங்கண்ணா, நீங்க ரிப்பீட் பண்றது அந்த எழுத்து உங்களுக்கு தெரியாது. நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு அந்த எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி அல்ல, உண்மையில எழுத்து தெரிந்தானே உங்களுக்கு. தெரிந்தால் என்ன செய்யக்கூடாது? ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒன் ஷாட்ல செல்லணும். விளங்குதா சொல்றது? ஏன்னு சொன்னால் அது நான் இப்ப நீங்க ஒன் ஷாட்ல சொல்லி பழகினாதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு ஓத போற நேரத்துல எங்களுக்கு குழப்பம் வராது. அல்ல அங்க போயிட்டு என்ன செய்யணும்? நாங்க குழம்பி கொண்டிருக்கணும். இதை தால் என்று சொல்றதா, ஜேல் என்று சொல்றதா, ராண்டு சொல்றதா, ரேண்டு சொல்றதா, ஜாவா ஜேயா லாதா துவாதான்னு சொல்லி பெரிய குழப்பம் வந்துடும். அது பெரிய பிரச்சனை. இப்ப குழப்பம் வர்றது பிரச்சனை இல்லை. நாங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு தானே பழகுறோம். பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்ச போறோம். உங்களுக்கு குழப்பம் இருந்தா என்ன செய்ய? திருப்பி நாங்க என்ன செய்யணும்? இந்த பாடத்துக்கு அந்த குழப்பம் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி கொண்டுதான் நாங்க பெரிய பாடத்துக்கு போக வேண்டி வரும். விளங்குதாது நான். எனவே ஒன் ஷாட் சொல்லி பழகணும் கட்டாயம், முக்கியமா. திருப்பி கேட்கிறேன், சொல்லுங்க பாபு. ரா زي دال شين ضاد ذال سين صاد. ஜஸ்ட் இதுல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்? என்ன சொல்லுங்க பாபு, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 8. 8. Oh, உங்களோட மெஸ் 1 டீச்சரை கொஞ்சம் 2 செக் பண்ண வாரு. உங்களோட மெஸ் சப்ஜெக்ட் 1 டீச்சர் 2. கொஞ்சம் செக் பண்ண வாரு. Okay, look at this. Okay, 1 2 3 4 5 6 7 8. குட். அப்ப கரெக்ட். அப்படியா? 4 plus 4. 4 + 4. வெரி குட். நீங்க இப்ப எத்தனை ராங் விட்ட இல்ல சொல்லுங்க பாபு. மிஸ் ஆகின எத்தனை? ஒன் ஷாட்ல சொல்லாட்டி ராங். ஒன் ஷாட்ல சொல்லாட்டி ராங். அப்ப எத்தனை மிஸ் ஆயின, எத்தனை ராங் ஆயின? 1. 1. ஜஸ்ட் 8 லெட்டர்ஸ்லயே நாங்க இன்னும் இந்த ஒன் ராங் விட்டுறோம்னு சொன்னா போதாது. ஜஸ்ட் 8 லெட்டர்ஸ்.
ஒன் ஷாட். ஓகே, நான் ஒன் ரிப்பீட் இன்னொரு டிப் கேட்குறேன். Ra, Zay, Dal, Sheen, Dod, Zal, Seen, Sod. ஓகே, குட், நல்லா. ஓகே, அதுதான். இந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கட் பண்றேன். இப்ப இந்த செஷனை கொஞ்சம் பாருங்க. இது 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 இப்ப நான் வார செஷன் இது ரிவிஷன் கிளாஸ். சரி, நீ சொல்ல தேவையில்ல. Okay. இந்த ரிவிஷன் கிளாஸ்ங்கிறது இது வரைக்கும் நீங்க படிச்சுக்கிறீங்க. அலிஃப்ல இருந்து படிச்சு லெட்டர் சி தானே. அலிஃப்ல இருந்து துவாது வரைக்கும் படிச்சிட்டீங்க. சரியா? Hmm. இப்ப இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் பாருங்க. நீங்க படிச்ச இது வரைக்கும் படிச்சுக்கிற எழுத்து எல்லாம் வருது. பாருங்க. குயிக்கா கவுண்ட் பண்ணுங்க எத்தனை லெட்டர்ஸ் சொல்லி. Okay. One. Mm. 15. 15. Oh. ஓகே, அப்ப உங்களுக்கு 15 லெட்டர்ஸ் நீங்க படிச்சுக்கிறீங்க. சரியா? Mm. இந்த ரிவிஷன் கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான முக்கியமான விஷயம். நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க நேரடியாகவே இந்த சப்ஜெக்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்க என்ன செய்யணும் என்றால், 2 கிளாஸ்ல நீங்க ஒர்க்கை ரிப்பீட் பண்ணணும். இப்ப அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம் அலிஃப்ல இருந்து ஹா வரைக்கும். ஞாபகம்? Mm. அதுல நாங்க நிறைய எக்ஸசைஸ் செஞ்சுக்கிறோம். அதுல ஒரு எக்ஸசைஸையும் நீங்க கட்டாயம் செல்ஃபா நீங்க ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இன்றைய கிளாஸ்ல நீங்க படிச்சுக்கிறீங்க தால் என்ற எழுத்துல இருந்து இது வரைக்கும் அது வரைக்கும் தால், தால், ரா, தே, சீன், ஷீன், சாது, தாது. இந்த 2 கான்செப்ட்லயும் தனித்தனிய நீங்க கொஞ்சம் செல்ஃபா ரிப்பீட்டேஷன் வராம ஒன் ஷாட்ல செல்றதுக்கு நீங்க பேசிட்டு உங்களோட ரெக்கார்டிங்க்கு இந்த ரெக்கார்டிங் சவுண்ட ஃபுல்லா இல்லாமல் ஆக்கிட்டு நீங்க சத்தம் போட்டு சொல்லி பழகணும். டென்ஷன் ஆகாது. ஒருத்தர் Okay. ஒரு ரூம் ஒன்றுல பேசிட்டு ஸ்க்ரீனை போட்டுக்கொண்டு சவுண்ட ஃபுல்லா இல்லாமல் ஆக்கிட்டு நீங்க சொல்லி பழகணும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? பயம் வராது, டென்ஷன் ஆக தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, உங்களுக்கு சொல்ல இயலும். சரியா? இல்ல ப்ராப்ளமே இருந்தா நான் இன்னொரு நியூ ஹவுஸ் வந்திருக்கிறேன் இந்த அங்கிளோட. ஸோ கஷ்டமா நீ எந்த ஹவுஸுக்கு போனாலும் எல்லாமே இது உங்களோட யூடியூப் சேனல்ல தான். உங்களோட மெமரி கார்ட்லயும் இல்ல, உங்களோட டிவைஸ்லயும் இல்ல, எங்கிற டிவைஸ்லயும் இல்ல. எங்க இருக்குது எல்லாம்? எல்லாம் நெட்ல இருக்குது. நீங்க இருக்கிற இடத்துல கவரேஜ் தானே. ஓ, ஓ கவரேஜ் இருக்கிற. நெட்வொர்க் கவரேஜ் தான். உங்களுக்கு விரும்பிய டிவைஸ்ல போயிட்டு உங்களோட சேனல் ஓபன் பண்ணிடும். இது பார்க்கலும் அவ்வளவுதான். சரியா? அடுத்த கிளாஸ் உங்களுக்கு முக்கியமான கிளாஸ் ஆகிய போகுது. அடுத்த கிளாஸ்ல கேட்க போற ஃபர்ஸ்ட் ஒர்க் இந்த ரிவிஷன் கிளாஸ். சரியா? நான் அனுப்ப மாட்டேன். எது உங்களுக்கு ரெக்கார்டிங்லாம் வராது, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வராது, ரெக்கார்டிங்ல மட்டும் தான் இருக்கும். செகண்ட், உங்களோட ரிவிஷன் கிளாஸ்ல ஸ்பீடை பார்த்துக்கோங்க. இதான் உங்களோட 2வது எக்ஸசைஸ். இதை பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும் நினைக்கிறேன். நீங்க லெசன் 1ஐயும் லெசன் 2ஐயும் சரியா கெச் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1ம் நம்பர் 2ஐயும் எங்களுக்கு நீங்க சப்மிட் பண்றது, எங்களுக்கு நீ சொல்லி காட்டுறதுக்கு நீ கஷ்டப்பட மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, ரிப்பீட் ஆக மாட்டீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது உங்களோட செகண்ட் எக்ஸசைஸ். நான் கூட ஒர்க் தரல, 2 ஒர்க் தந்துக்கிறேன். கொண்டு லெசன் 1ஐயும் லெசன் 2லையும் நீங்க எக்ஸசைஸ் ஒர்க்கை பேசிட்டு கட்டாயம் ரிவைஸ் பண்ணணும். அந்த ரிவைஸோட இன்ஷா அல்லாஹ் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும் ரிவிஷன் கிளாஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 1ம் எக்ஸசைஸ் நம்பர் 2ஐயும். எங்க இருக்கும் இதெல்லாம்? உங்களோட யூடியூப் சேனல்ல தான் நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட்? Understand. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.